ஓம் சிம்மத்துஜாய் வித்மகே சூலஹஸ்தாய தீமஹி தன்னோ காளி பிரஜோதயாது. காஸ்மோவியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று மே மாதம் 11ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்று திருநாவுக்கரசு நாயனார் குரு பூஜை நாள். இந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் மலேசியா ஜோஹர் பாரு ஜேபி ராஜகாளி அம்மன் கிளாஸ் கோவில், கண்ணாடி கோவில், ராஜகாளி அம்மனுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். மன பயம் நீங்க, மன தைரியம் வர, ஏவல் பில்லி சூனியம் போன்ற பிரச்சனைகள் தீர, அஷ்ட ஐஸ்வர்யங்கள் கிடைக்க வழிபட வேண்டிய அம்பாள். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள பராபவ வருஷம் சித்திரை மாதம் 28ஆம் நாள். இன்று காலை 11:08 வரை நவமி திதி உள்ளது. அதன் பின்னர் தசமி திதி உள்ளது. இன்று இரவு 9:28 வரை சதய நட்சத்திரம், அதன் பின்னர் பூரட்டாதி நட்சத்திரம் உள்ள நாள். இன்று இரவு 9:28 வரை சித்தயோகம், அதன் பின்னர் மரணயோகம் உள்ளது. இன்று பூசம் மற்றும் ஆயிலை நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரையும், மாலை 4:30 முதல் 5:30 வரையும் உள்ளது. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரையும், குளிகை நேரம் அதிகம் 1:30 முதல் 3 வரையும், யமகண்டம் பகல் 10:30 முதல் 12 வரை உள்ளது. இப்பொழுது 12 ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, ஆரோக்கியத்திலே கவனம் செலுத்த வேண்டிய நாள். 7 சனி காலமாக இருக்கிறதுனால அப்பப்போ சில டிஸ்டர்பன்ஸ்கள் இருக்கும். வீட்டில் உள்ளவங்களாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. வியாபாரத்திலே கடன் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். உணவு சம்பந்தமான பிஸ்னஸ் செய்பவர்கள், டிரான்ஸ்போர்ட் நடத்துகிறவங்க, டிராவல்ஸ் டூர் ஏஜென்ட்டாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். சகோதர வழியிலே இருந்த பிரச்சனை குறையும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான வழிபாடு காளியம்மன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. ரிஷபராசி அன்பர்களே, ஒற்றுமை கூடும் நாள். வீட்டிலே தம்பதிகளிடையே ஒற்றுமை கூடும். சகோதர வழியிலே ஒற்றுமை கூடும். கலைஞர்களுக்கு நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும். சில பேருக்கு வெளிநாட்டு சம்பந்தமான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். டிரைவராக, எலக்ட்ரீஷியனாக, பிளம்பராக, கார்பெண்டராக, பெயிண்டராக இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். மண்டி கமிஷன் ஏஜென்ட் வச்சிருப்பவங்களுக்கும் லாபம் உண்டு. மாணவர்களுக்கு, குறிப்பாக மெடிக்கல் மற்றும் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அனுகூலமான நாள். உங்களுக்கு அதிர்ஷ்டமான வழிபாடு தன்வந்திரி பகவான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. மிதுன ராசி அன்பர்களே, கவலைகள் குறையும் நாள். மனசுல இருந்த சில கவலைகள், டென்ஷன் குறையும். விவசாயிகளுக்கு லாபம் உண்டு. கடல் சார்ந்த தொழில் பண்றவங்க அனுகூலத்தை தரக்கூடிய நாள். காதல் இனிக்கும். நட்புகள் பலப்படும். கலை இலக்கியத்திலே ஆர்வம் அதிகரிக்கும். மேடை பேச்சாளர்களாக இருக்கிறவங்க, சொற்பொழிவாளர்களாக இருக்கிறவங்க, இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. கடகராசி என்பர்களே, பூசம் மற்றும் ஆயில் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருக்கணும். வண்டி வாகனங்கள்ல போகும் பொழுது கவனம் தேவை. பப்ளிக் பிளேஸ், பொது இடங்கள்ல கொஞ்சம் கவனமா இருங்க. ஏர்போர்ட், ஹார்பர், ரயில்வே சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. சகோதர வழியிலே நன்மை உண்டு. உங்கள் ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். சிலருக்கு மருத்துவ செலவுகள் உண்டு. குறிப்பாக டயபெட்டிக் பேஷண்டா இருக்கிறவங்க, ஆர்த்தோ சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள். உங்களுக்கு அதிர்ஷ்டமான வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். சிம்மராசி என்பர்களே, அமைதியா இருந்து சாதிக்க வேண்டிய நாள். அஷ்டமத்து சனி நடந்துட்டு இருக்கு. ராசிக்குள்ள கேது பகவான் இருக்கார். சில காரியங்கள்ல கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸுகள் இருக்கும்.
சட்டம் சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்க, வக்கீலாக லாயராக இருக்கிறவங்களுக்கு அனுகூலமான நாள். வியாபாரத்தை பொறுத்தவரையில் சூப்பர் மார்க்கெட், அதே மாதிரி மளிகை வியாபாரம் செய்கிறவங்க, அரிசி கடை, எண்ணெய் கடை வச்சிருக்கிறவங்க, ஆயில் மில் நடத்துபவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். பெண்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும். தைரியமாக சில முடிவெல்லாம் எடுப்பீங்க. அதிர்ஷ்டமான வழிபாடு சக்தி கணபதி வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. கன்னிராசி அன்பர்களே, நல்ல செய்திகள் வருகின்ற நாள். தம்பதிகளிடையே இருந்த பிரச்சனைகள் குறையும். ஏதோ ஒரு ரீசனால பிரிஞ்சிட்டோம், திரும்ப ஒன்று சேரணும் அப்படின்னு முயற்சி எடுத்தவர்களுக்கு அது சம்பந்தமான விஷயங்களிலே முன்னேற்றம் உண்டு. மறுமணம், ரீமேரேஜ் சம்பந்தமான விஷயங்களிலும் முன்னேற்றம் உண்டு. இஎம்ஐ கட்டுவதற்கு ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு ஒரு உதவி வந்து சேரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பிங்க். துலாம் ராசி என்பர்களே, மகிழ்ச்சியான நாள். நல்ல சிந்தனை வளரும். காதல் இனிக்கும். ரிலேஷன்ஷிப்பில் இருப்பவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாள். வீடு கட்ட ஆரம்பிச்சிருப்பீங்க, ஏதோ ரீசனால அப்படியே நின்று போயிருக்கும். அது கண்டினியூ பண்றதுக்கான, தொடர்றதுக்கான வாய்ப்பை தரக்கூடிய நாளா இருக்கும். ஃபுட்டு சம்பந்தமான பிசினஸ் செய்யறவங்க, கேட்டரிங் வச்சிருக்கிறவங்க, கடல் சார்ந்த தொழில் பண்ணுபவர்கள், டிராவல் ஏஜென்சி வச்சிருக்கிறவங்க, டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துபவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாள். உங்களுக்கு அதிர்ஷ்டமான வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். விருச்சிக ராசி என்பர்களே, சுறுசுறுப்பான நாள். எனர்ஜெட்டிக்கா இருப்பீங்க, பாசிட்டிவா இருப்பீங்க. மாணவர்கள், குறிப்பா வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாளா இருக்கும். ரொம்ப வருஷமா வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டோம், ஃபேமிலியை மிஸ் பண்றோம், பரவாயில்ல நம்ம ஊர்ல செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு முயற்சி செய்பவர்களுக்கு சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும். ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கு நன்மை உண்டு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான வழிபாடு ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். தனுசு ராசி என்பர்களே, ஆனந்தமான நாள். தம்பதிகளிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். குழந்தை பாக்கியத்துக்காக ட்ரீட்மெண்ட் எடுப்பவர்களுக்கு சம்பந்தமான விஷயங்கள்ல அனுகூலமா இருக்கும். ஆசிரியர் தொழிலில் இருப்பவங்க, டீச்சிங் ப்ரொஃபஷன்ல இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கும். எதிர்பார்த்த சில விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். உறவுகள் பலப்படும். ஸ்டீல், அயன், கெமிக்கல் சம்பந்தமான பிசினஸ் செய்யறவங்க, அதே மாதிரி விவசாய உபகரணங்கள், எக்யூப்மெண்ட் சம்பந்தமான, டூல் சம்பந்தமான பிசினஸ் செய்யறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளா இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான வழிபாடு சூரிய பகவான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. மகர ராசி என்பர்களே, டென்ஷன், அலைச்சல் கூடும் நாள். ஸோ அதனால அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் பிளான் பண்ணிக்கணும். தேவையில்லாத விஷயங்களை அவாய்ட் பண்ணுங்க. நண்பர்களால் சில விரயங்கள் ஏற்படும். தேவையில்லாத செலவை அவாய்ட் பண்ணுங்க. மொபைல் சம்பந்தமான பிசினஸ் செய்யறவங்க, ஆட்டோமொபைல் சம்பந்தமான பிசினஸ் செய்பவர்களுக்கு அனுகூலமான நாள். அதே மாதிரி பைக் மெக்கானிக்காக, ஆட்டோமொபைல், கார் மெக்கானிக்காக இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான வழிபாடு துர்க்கை அம்மன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. கும்பராசி என்பர்களே, வரவுகள் வருகின்ற நாள். யாருக்கும் ஏதாவது கொடுத்துருப்பீங்க, இந்தா தரேன் அந்தா தரேன், 6 மாசம் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு பர்சன்டேஜ் வர்றதுக்கான காலப்பகுதி இது. வியாபாரத்திலே முன்னேற்றம் உண்டு. பார்ட்னருடன் இருந்த பிரச்சனைகள் குறையும். காதல் சிலருக்கு கசக்கும். சகோதர வழியிலே நன்மை உண்டு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. மீனம் ராசி என்பர்களே, நல்ல சிந்தனை வரக்கூடிய நாள். ஸோ திங்கிங் தாட் கரெக்டாக இருந்தாலே வாழ்க்கையில் ஜெயிக்கலாம்.
இம்ப்ளிமெண்டேஷனும் கரெக்டாக இருந்தால் தட்ஸ் அ சக்சஸ் ஃபார்முலா. பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். வாகன யோகம் சிலருக்கு உண்டு. அதே மாதிரி ஐடி துறையில் பணியாற்றுபவர்களுக்கு நன்மையான நாள். அரசியல்வாதிகளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. பண விவகாரங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. பிள்ளைகளுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் தேவை. உங்களுக்கு அதிர்ஷ்டமான வழிபாடு பகவதி அம்மன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். நன்றி, வணக்கம்.